கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாலின் சார் அப்படின்னாரு, அடுத்தது ஸ்டாலின் அங்கிள் அப்படின்ட்டாரு. எனக்கு பயம் ஆச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த தலைவா பிரச்சனை வந்தப்போ கொடநாட்டில் போய் ஜெயலலிதா மேடத்தை பார்க்கறதுக்காக அம்மா அம்மா ரொம்ப மன்னிச்சுக்குங்கம்மா, எப்படியாச்சும் எங்கள் தலைவா படத்தை ரிலீஸ் பண்ணி விடுங்கம்மா அப்படின்னு பேசினார் இல்லைங்களா. நான் அது மாதிரி தான் வந்து மரியாதையாக பேசுவார் அப்படின்னா ஸ்டாலின் அங்கிள் அப்படின்ட்டாரு. ஆனால் யோசிச்சு பாருங்க, ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னாரு, ஏமாந்து போய் ஜெயலலிதா மேடத்தை ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கு? ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்குங்க? நம்ம பார்த்துருக்கிறோம்ல, இந்த ரோட்டோரத்தில் கொத்து பரோட்டா எப்படி போடுவாங்க, கொத்து பரோட்டா போட்டு அதில் சில சமயத்தில் முட்டையை ஊற்றி முட்டையெல்லாம் கலந்து ஒரு கொத்து பரோட்டா போட்டிருப்பாங்க, ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தாருன்னா. அதுக்கப்புறம் நம்ம மேடையில் வந்து நான் ரெடி தான் வரவா வரவா அதெல்லாம் பாட முடியாது. Actor Satyaraj has issued an apology to all Kannadigas for his offensive remarks against them during the Kaveri water issue crisis. கடந்த 9 வருடங்களில் பாகுபலி பாகம் 1 உட்பட நான் நடித்த சுமார் 30 திரைப்படங்கள் கர்நாடகாவில் வெளியாகியுள்ளன. எந்த பிரச்சனையும் எழவில்லை. சில கன்னட படங்களில் நடிக்கவும் என்னை அணுகினார்கள். நேரமின்மையால் நடிக்க இயலவில்லை. 9 வருடங்களுக்கு முன்னால் நடந்த அந்த கண்டன கூட்டத்தில் நான் பேசிய அந்த வீடியோ பதிவை யூடியூபில் பார்த்ததாலும், நான் பேசிய சில வார்த்தைகளால் கன்னட மக்களின் மனம் புண்படுவதாக அவர்கள் கருதுவதாலும், அந்த சில வார்த்தைகளுக்காக 9 வருடங்களுக்கு பிறகு நான் கன்னட மக்களிடம் என் மனப்பூர்வமான வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். Nagaraj had further said that they would reconsider their protests if Satyaraj offered them an apology, but have retracted their statement, saying that they want the actor to issue them an apology in person. என்னண்ணே இது? தக்காளி சட்னியை மூஞ்சில ஊத்தி வச்சிருக்கீங்க? என்னது? தக்காளி சட்னியை மூஞ்சில ஊத்தி வச்சிருக்கீங்க என்ன? இது உங்க ஊர்ல தக்காளி சட்னியா? என்னண்ணே பார்த்தா தெரியல, சிவப்பா இருக்குல்ல? சிகப்பா இருந்தா தக்காளி சட்னியா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. பொய்யால முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கை காணிக்கிறேன். உனக்கு தக்காளி சட்னி, நான் என்ன இட்லி ஆரமா இதுக்கு